ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மூவி ரிவ்யூஸ் அதுக்கப்புறம் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. த மெட்டீரியலிஸ்ட். ஸோ இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, கிறிஸ் இவான்ஸ், பெட்ரோ பாஸ்கல், அதுக்கப்புறம் டக்கோட்டா ஜான்சன். உங்கள் மைண்ட் வைஸை கேட்ச் பண்ணிட்டேன். நானும் டக்கோட்டா ஜான்சனோட பயங்கரமான ஃபேன். ஸோ இந்த படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி. பாஸ்ட்டில் கிறிஸ் இவான்ஸ் அதுக்கப்புறம் டக்கோட்டா ஜான்சன் வந்து எக்ஸ் லவர்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகிடுது. ரெண்டு பேருமே அவங்க ஃபினான்ஷியலாக ரொம்ப லோவாக இருக்காங்கன்றனால பிரேக்கப் ஆகிடும். ஸோ கிறிஸ் இவான்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜ் ஆக்டராக ஆகணுன்றதுக்காக இருப்பார். இவங்களும் ஆக்ட்ரஸ் ஆகணுன்னு இருப்பாங்க, ஃபெயில் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் மேக்கிங் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் சொல்லணுன்னா ஒரு மேட்ரிமோனியல் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வேலை என்ன, ஒரு ஒரு க்ரூம் ரெடி பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதான். ஸோ அதுதான் நடக்கிறப்போ இவங்க பெட்ரோ பாஸ்கலை ஒரு கல்யாணத்தில் பார்க்குறாங்க. ஸோ அந்த கல்யாணமே வந்து இவங்களால தான் அந்த கல்யாணமே நடந்திருக்கும், டக்கோட்டா ஜான்சன். ஸோ அந்த பெட்ரோ பாஸ்கலோட பிரதருக்கு தான் அந்த கல்யாணம் நடக்கும். ஸோ அப்படி போயிட்டுருக்கப்போ பெட்ரோ பாஸ்கல் ஒரு பயங்கர பிக் ஷாட்டாக இருப்பார். அவங்களுக்குள்ள ஒரு லவ் கெமிஸ்ட்ரி மாதிரி ஒரு ட்ராக் போயிட்டுருக்கும். இந்த பக்கம் வந்து கிறிஸ் இவான்ஸோட ஸ்ட்ரகிள்ஸை காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரோ பாஸ்கல்க்கும் டக்கோட்டா ஜான்சன் டக்கோட்டா ஜான்சன் என்ன நினைப்பாங்கன்னா, இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது, உண்மையான லவ் இங்கே இல்லை, அதால் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற டேர்ம்ஸில் போவாங்க. அது வந்து கொஞ்சம் நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும் நீங்கள் அந்த சீன்லாம் பார்க்குறப்போ. இன்ஃபேக்ட் அங்கே ஒரு ட்விஸ்ட்டுமே ரிவீல் ஆகும். அந்த ட்விஸ்ட்டுனால தான் அந்த பிரேக்கப் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் அந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த ட்விஸ்ட்டு தெரியும் என்னன்றது. ஸோ அந்த கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னு வைங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிறிஸ் இவான்ஸு அதுக்கப்புறம் டக்கோட்டா ஜான்சன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ற அந்த டைலாக்ஸு. ஏன்னா கிறிஸ் இவான்ஸ் என்ன இருந்தாலுமே வந்து லைஃப்பில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ஃபெயிலியர்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இல்லை எக்ஸ் லவரை தேடி போகிறாங்க. ஸோ அப்படி போயிட்டுருக்கப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ் இவான்ஸ் அப்போவுமே சொல்வார், என்கிட்ட கையில் காசு கிடையாது, உன்னை பார்த்துக்கணும் இந்த நியூயார்க் சிட்டியிலன்ட்டு. அப்போவும் எனக்கு லவ் தான் முக்கியம்ன்ட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா படத்தில் தான் நடக்கும், ரியல் லைஃப்பில் நடக்காது. நடந்துச்சுன்னா ரொம்பவே நிறைய பேர் ஒன்று சேருவாங்க. ஸோ படத்தில் பார்த்துட்டு உங்கள் ஆசையெல்லாம் வந்து தீர்த்துக்கோங்க தான் நான் சொல்லுவேன். ஸோ படம் எங்கே நீங்கள் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ நான் நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்தேன், அண்ட் ப்ரைம்லேயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷன்